ஜெய் ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாக அந்த மிஸ்ஸு இந்தியா, மிஸ் வேர்ல்டு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாடி அவங்க ஏதோ சொல்கிற அளவு இருக்கும். நிறைய பேர் முக லட்சணங்கிறது நிறைய பேருக்கு இருக்கிறதில்ல. அதில் வந்து நம்ம ஐஸ்வர்யா மாரி கொஞ்சம் பேர் தான் லட்சணமாக இருப்பாங்க. இல்லை ஜீனத்தம்மன் கூட மிஸ் வேர்ல்டுன்னு நினைக்கிறேன், மிஸ் இந்தியான்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் அவங்க சின்ன வயசு படத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோயின் நடிக்கும்போது பார்த்திங்கன்னா மூஞ்ச பார்த்திங்கன்னா என்னமோ டப்பா மாதிரி ஒரு மாதிரி ஒரு என்னோடய ஒப்பீனியனில் அது பெரிய அழகாக தெரியாது. ஹேமமாலினி மாதிரியோ ரேகா மாதிரிலாம் தெரியாது. ரீசெண்டாக ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். அவங்களுக்கு 70 இயர்ஸாக, ஃபுல்லாக ஒயிட் ஹேரு, அதில் பாப் கட் மாதிரி போட்டுட்டு சுடிதார் போட்டுக்கிட்டு கொள்ள அழகாக இருந்தாங்க. 70 வயசு அழகின்னு போட்டிருந்தாங்க. உண்மையிலே அந்த வெள்ளை முடி அவங்களுக்கு அவ்வளோ அழகாக செட்டாக இருந்தது. இதே அவங்க கருப்பு முடியில் வச்சு அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் நின்று இருந்தாங்கன்னு வச்சுங்க, நிச்சயமாக அழகாக தெரிஞ்சிருக்காது. அந்த வெள்ளை முடி ஷைனிங் அடிக்கிறதுக்கு அதுக்கும் அந்த முகம் வந்து இப்போ நல்லா க்ளோவாக நல்லா இருக்கிறாங்க. இப்போல்லாம் வந்து வயசானவங்க ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறாங்க, ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க, நிறைய பைசா இருக்குது. அதனால் ரொம்ப கேர் எடுத்து பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்காங்க. அதனால் வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து டை அடித்தா தான் அழகுன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. வெள்ளை முடியில் கூட ரொம்ப அழகாகவே இருக்கலாம். அதுதான் நான் அவங்கக்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.